பூலோகம் எல்லாம் காப்பவன் நீயே, பூவான நெஞ்சம் கொண்டவன் நீயே, காலங்கள் யாவும் கடந்தவன் நீயே, கை தொழுவோரின் காவலன் நீயே, ஞானத்தை அளந்த நாயகன் நீயே, நாடிய செல்வம் தருபவன் நீயே, கோல இழலை கொண்டவன் நீயே, கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே, மாலவன் என்று உனை அழைத்தோமே, மாமலை ஏழில் வாழ்பவன் நீயே, கண்ணா கோவிந்த ராஜா, குவலயம் வாழ நீ அருள்வாயே, தாமரை கண்ணா தாமோதரனே, தாமதமின்றி உதவிடுவாயே, வாமன ரூபம் எடுத்தவன் நீயே, வணங்கிட வந்தோ முன் திருவடியை, சேமமுறவே செய்திடுவாயே, சேயன என்னை காத்திடுவாயே, பாம்படை மீது படுத்தவன் நீயே, பார்க்கடல் வாசன் செய்பவன் நீயே, மாமுனி எல்லாம் ஒன்றாய் இணைந்து யாகம் அமைத்தாய், அவ்விடம் வந்த நாரத முனியோ உங்களின் யாக பலனை எல்லாம் யாருக்கு அளிக்க தீர்மானம் செய்தீர் என்றொரு கேள்வி கேட்டிடலானாய், எல்லா முனிவரும் திகைப்புடன் பார்த்த என்ன பதிலை சொல்வது என்று நாரத முனியோ நல்ல பதிலை துணிவர்கள் ஏற்றிட உழைத்திடலானாய், ஆட்சி முடிந்ததினாலே தவறுகள் இங்கே பெருகிடலாச்சே, கலியுகம் வந்து பிறந்ததினாலே கண்ணெதிர் துன்பம் நடக்குது இங்கே, பொறுமையும் சலிப்பும் போனதினாலே புவியோர்க்கெல்லாம் இடர் வளராச்சே, உலகினை திருத்தும் உத்தமர் யாரோ அவரை நீங்கள் அறிந்திட வேண்டும், யாகத்தின் பலனை அவரிடம் தருக என்றுரைத்தாரே நாரத பெருமான். நடந்த யாகத்தின் பலனை சிவனுடன் விஷ்ணு பிரம்மாவுக்கே சமர்ப்பணம் செய்து வந்தனர் ரிஷிகள். இம்முறை அப்படி செய்திடும் முன்னே நாரதர் வந்து
தடுத்தே விட்டார். மூர்த்திகள் மூவரில் யாருக்கு நல்ல கீர்த்தியும் தகுதியும் உண்டென கண்டு யாகப்பலனை தந்திடுமாறு அறிவுரை சொல்லி அகன்றே சென்றார். ரிஷிகளின் நெஞ்சை குழம்பிட வைத்தாய். முனிவரின் கூட்டம் ஒன்று கலந்து மூர்த்தியில் சிறந்தவர் யார் என்று அறிய திருகு முனிவரை தேர்ந்தெடுத்தனரே. அவரும் சம்மதம் என்றுரைத்தாரே. பிரம்மலோகம் முதலில் சென்றார். பிரம்மனும் அங்கே ரதியுடன் லீலை புரிவது கண்டு மாமுனி கோபம் கொண்டதினாலே சாபம் உரைத்தார். யாகத்தின் பலனை பெற்றிடும் தகுதி குந்தனுக்கில்லை என்றுரைத்தாரே. நான்கு முகமும் சுற்றும் விழியும் கொண்டவராக நீ இருந்தாலும் வந்தவர் தம்மை மதிக்கும் பண்பு உன்னிடம் இல்லை. அதனால் உனக்கு மண்ணுலகெங்கும் ஆலயம் இன்றி போக கணவாய் என்று உரைத்தார். அயனும் சிந்தை கலங்கிடலானார். அடியேன் பிழையை கொடுப்பீர் என்றார். ஒரு நொடி கூட அங்கிருக்காமல் திருகு முனியும் புறப்பட்டாரே. காண கைலாயலோகம் கன்னிமை பொழுதில் முனிவரும் சென்றார். சிவனுடன் சக்தி இருவரும் ஒன்றாய் ஆனந்த தாண்டவம் ஆடிடலானார். தன்னை மதிக்க இல்லை என்று மாமுனி பிறகு கடுஞ்சினம் கொண்டார். ஈசனே உனக்கு உலகினில் இனிமேல் உருவம் இன்றி வழிபாடு நடக்கும் என்று சபித்து கோபம் தணிந்தார். இதயம் நோக அவர் அகன்றாரே. வைடாரம் ஆட ஸ்ரீதேவியோடு நாராயணனும் சிரித்து பேசி கொண்டிருந்தாரே. இதனால் முனிவர் சினமடைந்தாரே. தன்னை மதிக்க மறந்தது சரியா என்றே சொல்லி திருமால் மார்பில் எட்டி உதைத்தார் திருகு முனியே. ஏனோ அறிவை இழந்தே போனார்.
பார்க்கடல் வாசன் முனிவரின் காலை பத்திடலானான் பணிவிட செய்தான். பவழம் அணிகலன் பூண்ட எந்தனின் மார்பில் உதைத்த நாளே மெத்தன இருக்கும் உங்களின் பாதம் வலித்ததுவோ என்று வைகுண்ட வாசன் வாஞ்சையுடனே கேட்டு பணிந்தார். வருத்தம் சொல்லி ஆறுதல் தந்தார். காத்திடும் கடவுள் கனிவினை காட்ட கலங்கிடலானா திருகு முனியே யாக பலனை பெற்றிட நீயே தகுதியான தெய்வம் என்றார். புருஷோத்தமனின் செய்கையினாலே பொறுமை தம்மை இழந்தாள் லக்ஷ்மி. இனியோர் கணமும் உங்கள் நெஞ்சில் இருந்திட மாட்டேன் என்றே சொல்லி வைகுண்டம் விட்டு வெளியேறினாலே கொல்லாபுரத்தில் தவம் மேற்கொண்டாள். ஸ்ரீதேவி இல்லா வைகுண்டம் தன்னில் ஸ்ரீகரி விஷ்ணு வாழ்வதை விட்டு பூலோகம் தேடி வந்திடலானா. திருமலை தன்னை வந்தடைந்தாலே மூர்த்தியை தரிசனம் செய்து நடந்ததை சொல்லி ஆறுதல் கண்டார். புண்ணிய ஸ்தலமும் இவ்விடம் தன்னில் தங்கிட அனுமதி வேண்டும் என்றார். புற்றில் தங்கி நாராயணனும் கடும் தவம் ஒன்று மேற்கொண்டாரே. பூமிக்கு வந்த ஸ்ரீகரி விஷ்ணு கடும் பசியுடனே தவம் செய்தாரே. நாரதர் மூலம் இதனை கண்ட பார்வதி தேவி துயருற்றாரே. சிவனும் பசுவுடன் கன்றார். பார்வதி தேவி இடைச்சி பெண்ணாய் பூதலம் தன்னில் தோன்றிடலானாய். சோழ நாட்டு மன்னரை கண்டு இடைச்சி உருவில் இருக்கும் சக்தி பசுவையும் கன்றையும் வாங்கிடச் சொல்லி பரிவுடன் கேட்டு பணிந்தே நின்றாள். அன்றைய நாளில் திருமலை பகுதி காடாய் மேடாய் தந்தது காட்சி. மண்ணுடன் மரங்கள் நின்றது சாட்சி.
சிவபெருமானும் திருமால் தங்கிய புற்றினை கண்டு பாலை சூரந்து பசியாற்றினரே விந்தை மிகுந்த இச்செயல் கண்டு இடையன் ஒருவன் அரசரிடம் சொன்னான். மறுநாள் மன்னன் மறைவாய் நின்று புற்றினில் பாலும் சொரிவதை கண்டார். இடையன் தனது கோடாரியாலே புற்றின் மீது வீசிய வேளை திருமால் தோன்றி காட்சி கொடுத்தார். கோடாரிப்பட்ட காரணத்தாலே மாலவன் தலையில் கசிந்தது ரத்தம். அதனால் இடையன் மயங்கிடலானான். மன்னன் விஷ்ணுவின் பதம் பணிந்தானே. பேயாக போவேன மாலவன் சொன்னான். சாபத்தை போக்க வழியினை கேட்டு திருமால் பாதம் தொழுதே நின்றார். அடுத்தொரு பிறவி நீ எடுப்பாயே, ஆகாஷராஜன் என்றழைப்பாரே. உந்தன் மகளாம் பத்மாவதியே, திருமணம் செய்ய நான் வருவேனே. அப்பொழுதே உந்தன் சாபம் நீங்கும் என்றுரைத்தானே நாராயணனே. புற்றினில் இருந்து தோன்றிய ஹரியை தத்தெடுத்தாளே வகுளமாதா. பிள்ளையை போலே பாசத்தை காட்டி சேரனுடனே வளர்த்திடலானாள். ஸ்ரீனிவாசன் இரும்பெயராலே அன்னையவளும் அழைத்திடலானாள். வாலிப பருவம் வந்த பொழுதில் ஆகாஷராஜனின் அழகிய பெண்ணா பத்மாவதியை பெண் கேட்டாளே. அரசனதற்கு சம்மதித்தானே. திருமணம் செய்ய அன்னையிடத்தில் தனம் ஏதும் இல்லை என்பதனாலே குபேரனிடத்தில் கடனாய் பெற்று வட்டி தருவேன் என்றான் விஷ்ணு. வரும் பூமழை தூவ இனிதாய் முடிந்தது கல்யாணம் தானே. அன்று முதலாய் இன்று வரையில் திருப்பதி பாலாஜி என்ற பெயரில் திருவருள் செய்து வருபவன் நீயே. தித்திக்கும் லட்டு தருபவன் நீயே. பக்தர்கள் நாளும் அன்புடன் போடும் காணிக்கையாவும் வட்டியை கட்ட
வணங்கிடுவோமே. ஏழுமலையான் என்றுமை சொன்னார், ஏற்றம் கொடுக்கும் தெய்வம் நீயே. வாழும் வரையில் உனை மறவேனே, வைகுண்டவாசன் புகழுரைப்பேனே. சூழும் இருளை போக்கிடுவாயே, சொர்க்கத்தில் நல்ல இடம் தருவாயே. ஆழ்கடல் கொண்ட அழகிய முத்தாய், அடியவர் போற்றும் ஆண்டவன் நீயே. ஊழ்வினை அகற்றும் முத்தமன் நீயே, உலகை அளந்த பெருமாள் நீயே. குமாரதார தீர்த்தம் தன்னில் மாசி திங்கள் பௌர்ணமி நாளில் குளித்தெழுந்தாலே கோடி நன்மை, குழந்தை பேரு கிடைக்கும் உண்மை. துன்புறு தீர்த்தம் குளித்தவர்க்கெல்லாம் துன்பங்கள் விட்டு போய்விடும் தானே. பல்குண தீர்த்தம் அன்பருக்கெல்லாம் பலவிதமான செல்வம் தருமே. நாக தீர்த்தம் பால தீர்த்தம் நல்லருள் வாரி வழங்கிடும் தானே. நேர்த்திக்கடனை செலுத்திடுவோமே, நினைத்தது நடக்கும் நம்பிடுவோமே. பார்த்தசாரதி பெருமாள் நீயே, பக்தரை எல்லாம் காப்பவன் நீயே. வேற்றுமையில்லா வேதாச்சலனே, வேதனையாவையும் வேறறுப்பவனே. போற்றிட வந்தோம் முன் திருவடியை, புண்ணியம் வாழ்வில் தந்திடுவாயே. சாற்றிட வந்தோம் பாமாலைதானே, சங்குடன் சக்கரம் கொண்டவன் நீயே. அச்சுதனே ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே கமல நயனனே ஸ்ரீ அரவிந்தனே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. ஆனந்தநாதா அயோத்தி ராமா ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே அழகர் மலைவாழ் அச்சுதனே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே.
காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே. ஆனந்தபுரத்தின் ஆனந்த சயனா ஹரி ஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே ஆனிரை மேய்க்கும் ஆலிலை கண்ணா ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. ஆதிசேஷனே ஆதித்யனே ஹரி ஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே கார்வண்ணனே கமல கண்ணா ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே. லக்ஷ்மி வாசா திருமகன் நேசா ஹரி ஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே கோகுல கிருஷ்ணா காளிங்க நர்த்தன ஹரி ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. பக்ஷிராஜனே கருட வாகனா ஹரி ஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே பாப விமோச்சனம் தந்திடுவாயே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே. கோவிந்த கோவிந்த கோபாலனே ஹரி ஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே கோமகள் மனம் மகிழ் கோவிந்தனே ஹரி ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. பார்க்கடல் சயனா பரந்தாமா ஹரி ஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே கடல் மல்லை வாழும் நீர் வண்ணா ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே. ಧನಗಿರಿಧಾರಿ ಮನೋಗರ ಹರಿಹರಿ ನಾರಣನೇ ಶ್ರೀ ಪರಿಪೂರಣನೇ ಗೋಮಾದಾ ಮುನ್ ಕಣ್ತಿರಪ್ಪವನೇ ಜಯ ಹರಿ ನಾರಣನೇ ಜಯಂ ತரும் பூரணனே. கோகுலவாசா கோபிய தேசா ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ
పరిపూరణనే యశోద బాలా యదుకుల తిలక జయ హరినారణనే జయం తరుం పూరణనే நாரணனே ஹரிநாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரிநாரணனே యాదవ కేశవ గోవింద హరి హరి నారణనే శ్రీ పరిపూరణనే మాధవనే మధుసూదననే జయ హరి నారణనే జయం తరుం పూరణనే మధురనాథనే మామలై వాస హరి హరి నారణనే శ్రీ పరిపూరణనే పద్మావతి ప్రియ పెరుమాళే జయ హరి నారణనే జయం తరుం పూరణనే நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே மலையாளும் மலையப்பனே ஹரி ஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே மலர்மேல் மங்கை மணாளனே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே சப்தகிரீசா கோவிந்தா ஹரி ஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே சப்தரிஷி போற்றும் அரவிந்தா ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே கண்ணா மணிவண்ணா ஹரி ஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே முகுந்த மாதவ கோவிந்தா ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே அதிசயம் புரிந்திடும் அத்தி வரதனே ஹரி ஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே உரலை பிளந்த உலகளந்தவா ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே முகுந்த மாதவ கோவிந்தா ஹரி ஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே
மன்னவர் போற்றும் மணிவண்ணா ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. சங்க ஏந்திய திருமாலே ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே சக்கரம் தாங்கிய பெருமாளே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே. சுந்தர திருமாலே ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே மோகமகற்றிடும் பெருமாளே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. ஸ்ரீ பரமாத்மா பரந்தாமா ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே நித்ய கல்யாண பெருமாளே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே. பாஞ்சஜன்ய பெருமாளே ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே பாரத போரில் சாரதியே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. கீதை உரைத்த கண்ணனும் நீயே ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே உந்தன் கீதை தரும் நல் பாதை ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே. நந்தகுமாரா நவநீத சோரா ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே பார்க்கடல் வாசா பாலச்சந்திரா ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. இரண்யனை வதம் செய்த நரசிம்ம ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே பிரகலாத வரதா நரசிம்மா ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே. நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே.
ದೇವಗಿ ನಂದನ ದಯಾನಿಧೇ ಹರಿಹರಿ ನಾರಣನೇ ಶ್ರೀ ಪರಿಪೂರಣನೇ ದಸರದ ನಂದನ ಕೃಪಾನಿಧೇ ಜಯ ಹರಿ ನಾರಣನೇ ஜெயம் தரும் பூரணனே திருவிக்கிரமனே தாமோதர ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே திருவருள் தருவாய் சேஷாச்சல ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே ದಸವಿಧ ರೂಪ ಜನಾರ್ದನ ಹರಿಹರಿ ನಾರಣನೇ ಶ್ರೀ ಪರಿಪೂರಣನೇ ದಸಮುಗ ಮರ್ದನ ತ್ರಿಲೋಚನ ಜಯ ಹರಿ ನಾರಣನೇ ಜಯಂ ತரும் பூரணனே பத்தவதாரம் எடுத்தவனே ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே பலவித மாயம் செய்பவனே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே மங்களம் தந்திடும் திருமாலே ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே ஆழ்வார்கள் தொழுதிடும் பெருமாளே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே சந்ததம் பணிந்தோம் திருமாலே ஹரிஹரி நாரணனே ஸ்ரீஹரி பூரணனே சந்ததி காத்திடும் பெருமாளே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும் நாரணனே ஜெய ஹரி நாரணனே ஏழுமலையாண்டவா வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலையாளும் ஏகாந்தவாசா பத்மாவதி பிரிய பன்னகசயனா ஸ்ரீஹரி ஜெயஹரி நரஹரி முரஹரி ராமகிருஷ்ணஹரி ரங்கராஜனே அம்புஜாக்ஷனே அச்சுதநாதா உச்சிதபாதா பஞ்சாயுதனே
அவதூதா லக்ஷ்மி சமேதா லீலா வினோதா கமலபாதனே ஆத்யந்தரகிதா அநாதரக்ஷக ஆபத் பாந்தவ அகிலாண்ட நாயக பரமானந்தா ஸ்ரீ முகுந்தா வைகுண்டவாசா பச்சை வண்ணனே கமலக்கண்ணனே கார்வண்ணனே நீலமேகனே நீர்வண்ணனே பரந்தாமனே பாஞ்சஜன்யனே கருடவாகனா கமலநயனனே காளிங்கநர்தன சேஷசயனனே பிரம்மபராயண ஸ்ரீவாமனனே நந்தமுகுந்தா நவனித சோரா நந்தநந்தனா மதுசூதனனே சர்வகாரணா பரிபூரணனே வெங்கடரமணா சங்கடஹரணா மாதவ கேசவ ஸ்ரீதரமூர்த்தி துளசீதரனே தாமோதரனே பீதாம்பரதர பலபத்ராதர பரமதயாபர பரமதயாளா சீதா மனோகர கீதா வல்லப மச்ச கூர்மதர தசவித ரூபா शंग चक्रधर श्री चक्रधारी सूत्रधारिये सर्वेश्वरने
மனோகரனே ராதா மனோகர ஸ்ரீரங்கரங்கா பாண்டுரங்கனே ஹரிரங்கா ஜெய ஹரிரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா லோகநாயகா பத்மநாபனே திவ்யஸ்வரூபா புண்ணிய புருஷா புருஷோத்தம ஹரி புராண புருஷா ஸ்ரீராமா ஸ்ரீஹரி ராமா பலராமானுஜ பரந்தாமனே நரசிம்மமூர்த்தி திரிவிக்ரமனே பரசுராமனே சகஸ்ரநாமா பக்தவத்சலா பாகவத பிரிய பரமானந்தா தேவானுகூலா ஆதிமூலமே ஸ்ரீலோலனே வேணுவிலோலா விஜய கோபாலா மாதவ யாதவ ராகவ கேசவ வாசுதேவனே தேவதேவனே ஆதிதேவனே அநாதிநாதா மகானுபாவா வசுதேவ தனயா தேவகி தனயா தசரத நந்தன மாயா விலாசா வைகுந்தநாதா ஸ்வயம் பிரகாசா ஸ்ரீ வெங்கடேசா ऋषिकेशने सिद्धिविलासा गजपति देवा रघुपतिनादा
சீதாபதியே வெங்கடாச்சலபதி ஆயா மாயா வெண்ணையுண்டனேயா அண்டர்களேத்தும் தூயநாதனே உலகளந்தோனே நானா உபாயா பக்தர் சகாயா சதுர்புஜநாதா கருடத்வஜனே கோதண்டஹஸ்தா புண்டரீகனே புண்ணியஸ்வரூபா ஸ்ரீ விஷ்ணுபாதா பரமதயாளா ஆதிகேசவா அநாதநாதா அபயம் தருவாய் உபாயம் சொல்வாய் மங்களமருளும் மங்கள ரூபா திருமலை வாழும் கோவிந்தனே வாழ்வில் திருப்பங்கள் தந்திடும் அரவிந்தனே பங்கஜநயனா பரந்தாமா உந்தன் மலர்பதம் பணிவோம் குணதாமா ஏழுமலை மேல் இருப்பவனே தீராத வினைகளை தீர்ப்பவனே பத்மாவதி பிரிய கோவிந்தனே அலர்மேல் மங்கை ஆள்பவனே அலைக்கடல் மீது ஆதிசேஷன் மேல் அரிதூயிலும் ஹரி மாதவனே மாதவனே மதுசூதனனே ஹரிகேசவனே திருமாலவனே பார் முழுதும் நின்று படியளக்கும் எங்கள் பாண்டுரங்கனே கோவிந்தா ரகுமாய் மனம் மகிழ்பவனே எங்கள் பண்டரிநாதா கோவிந்தா பலம்புரி சங்கும் சுதர்சன சக்கரம் துணை இருக்க நமக்கு பயமில்லையே குறையில்லா கோவிந்தன் துணை இருக்க வாழ்வில் குறை ஒன்றும் இனிமேல் நமக்கில்லையே பத்தவதாரம் எடுத்தவனே பக்தரின் குறைகளை தீர்ப்பவனே ஆயிரம் நாமங்கள் உனக்குண்டு அதை பாராயணம் செய்ய வழியும் உண்டு சங்கரனின் மைத்துனனே சர்வலோக ரட்சகனே பாரளந்த வாமனனே பரந்தாமா பல்லாண்டு பல்லாண்டு பாடுகிறோம் உனக்கு மல்லாண்டத்தின் தோள் கொண்ட மணிவண்ணா ஆழ்வார்கள் பாடி
பாடிய திவ்ய பிரபந்தம் அதை வாயார சொல்பவருக்கு வாழ்வில் ஆனந்தம். திருமாலின் கல்யாண வைபோகமே அதை கண்ணார காண்பவருக்கு வரும் சுகமே. கந்தவேலின் மாமன் உலகளந்த வாமனன் கார்மேக வண்ணன் கமல கண்ணன் ஆனிரை மேய்த்த ஆயர்பாடி மன்னவன் பார்த்தனுக்கு தேரோட்டிய மாய கண்ணன். பள்ளி கொண்ட திருமால் ஸ்ரீரங்க பெருமாள் ஆண்டாளை ஆட்கொண்ட ரங்கநாதன் 108 திவ்ய தேசம் கொண்டவனே நாரணா அடியார்க்கு அருள் செய்யும் பரிபூரணா. ஆபத்தில் காத்திடும் ஆபத் பாந்தவா அநாத ரட்சகனே கோவிந்தா பக்தவத்சலனே பாகவத பிரியனே பரமதயாளனே ஸ்ரீ முகுந்தா. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை சொன்ன சீதாராமா ஸ்ரீராமா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தசரத தனயா ஸ்ரீராகவா. வைகுண்டநாதனே வைதேகி பிரியனே வெங்கடகிரி வாழும் வெங்கடேசா கோமள வண்ணனே நீலவண்ண கண்ணனே குருவாயூரப்பனே ஸ்ரீ கிருஷ்ணா. அலைக்கடலோரம் அள்ளிக்கேணி கோவில் கொண்ட பார்த்த சாரதி பெருமாளே விஸ்வரூபம் தன்னை காட்டி பார்த்தனுக்கு கீதை சொன்ன தெள்ளிய சிங்கமே திருமாளே. நலம் தரும் நாரணன் திருப்பாதமே அது தந்திடும் வாழ்வில் சுகபோகமே. ஏழுமலையானின் மலர்பாதம் பணிவோர்க்கு என்றென்றும் கிடைத்திடும் நல் யோகமே.